அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அலைஹிஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹ். ஜி, எங்கள் ஊர் பள்ளியில் ஜனாசா தொழுகை வழிமுறைன்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு தக்பீரில் சனா ஓதணும், அடுத்த தக்பீரில் அல்லாஹும்ம ஸல்லி அலா, அடுத்தது பாவ மன்னிப்பு கேட்குறாங்க, அடுத்தது இதில் சலாம் சொல்லிடுறாங்க. இதில் ஃபாத்தியான்னு ஒன்று ஓதுறதே இல்லை. அல்ல ஃபாத்தியா இந்த தொழுகை கூடுமா? இது குர்ஆன் ஹதீஸ் மூலிமா எங்களுக்கு பதில் சொல்லணும். நல்ல தேவையான கேள்வி கேட்டிருக்காங்க. சகோதரர் என்ன கேட்குறாங்கன்னா, நாம் ஜனாசா தொழுகையினுடைய முறையை நம்ம தொழுது கொண்டிருக்கோம். அல்லாஹ்வுடைய கிருபையினால 4 தக்பீர் என்றும் 5 தக்பீர் என்றும் தொழுது கொண்டிருக்கிறோம். இதில் முதல் தக்பீருக்கு பிறகு சூரத்துல் ஃபாத்திஹாவை ஓதுறோம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிதீன் என்ற சூராவை முதல் தக்பீருக்கு பிறகு ஜனாசா தொழுகையில் ஓதுறோம். 2வது தக்பீருக்கு பிறகு அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வஆலி முஹம்மது என்ற ஸலவாத் ஓதுறோம். 3வது தக்பீருக்கு பிறகு 4வது தக்பீருக்கு பிறகு இறந்தவருக்காக மக்ஃபிரத்துக்காக பாவ மன்னிப்புக்காக துஆ கேட்குறோம். அல்லாஹ் மக்ஃபிர் லஹு வரஹம்ஹு வாஃபிஹி வாஃபு அன்ஹு வஅக்ரிம் நுஸுலஹு வவஸ்ஸி முத்கலஹுன்னா துஆ வருது. இது போன்ற துஆக்கள் 3வது 4வதுல கேட்கணும். துஆவே தெரியலன்னா கூட தாய்மொழியில கூட துஆ கேட்கலாம், அது தனி. இப்போ என்ன அவங்க கேள்வினா, சில நபர்கள், பெரும்பாலான நபர்கள் தௌஹீத் ஜமாத் அல்லாத மதுஹபை பின்பற்றக்கூடிய நபர்களை நீங்க பார்த்தீங்கன்னு வைங்க, சூரத்துல் ஃபாத்தியா ஓதவே மாட்டாங்க. குர்ஆன் ஹதீஸை தாண்டி ஹனஃபி மதுஹப் பின்பற்றாங்களா இல்லையா, ஷாஃபியா இருக்காங்களா இல்லையா, உங்கள்கிட்ட கேட்டு பாருங்க. ஜனாசா தொழுகை நீங்க எப்படி தொழுவீங்கன்னு கேட்டு பாருங்க. சூரத்துல் ஃபாத்தியா சொல்லவே மாட்டாங்க. சனா ஓதணும், ஸலவாத் ஓதணும், துஆ ஓதணும்னு சொல்லி சலாம் திரும்பிடுவாங்க. இந்த தொழுகை செல்லுபடி ஆகுமான்னு கேட்குறாங்க. கண்டிப்பா செல்லுபடி ஆகாது. ஏன் அப்படி சொல்றோம்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்படியே சொல்லியிருக்கிறார், லா ஸலாத்த லிமன் லம் யக்ரா பி ஃபாத்திஹத்தில் கிதாப். எந்த தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா ஓதப்படவில்லையோ அந்த தொழுகை கூடாது, செல்லாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்கிறார். சூரத்துல் ஃபாத்திஹா யார் ஓதவில்லைன்னு டிக்ளேர் பண்றாங்களோ உடைய தொழுகை செல்லாது, ஓதாதவருடைய தொழுகை செல்லாது என்பதை முடிவெடுத்துடலாம். ரசூலுல்லாஹ்வே சொல்லியிருக்கிறார். ஆகவே இது போன்ற ஒரு தொழுகையை பாத்திலாக்கி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் வாஞ்சி மாத்திக்கிறங்க. இது இல்லாம புகாரில ஹதீஸ் வருகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார், ஜனாசா தொழுகையில சூரத்துல் ஃபாத்திஹா ஓதி காண்பிக்கிறார். சப்தமா, மெல்லமா இல்ல, சப்தமா ஓதி காண்பிக்கிறார். சொல்றாரு அவரு, புகாரில நம்பரோட நான் எடுத்துறேன், தேவையானவங்க கேட்டு வாங்கிக்கிறேங்க. நான் ஏன் ஜனாசா தொழுகையில் சூரத்துல் ஃபாத்தியாவை சப்தமா ஓதுனேன் தெரியுமா? உன்னை போன்றவர்களாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கு தான் நான் சத்தமா ஓதுனேன்ற. மெல்லமா தான் ஓதணும். ஏன் சத்தமா ஓதுறாரு? சூரத்துல் ஃபாத்திஹா ஜனாசா தொழுகையில் இருக்கிறதுன்னு மக்களுக்கு தெரிய வைப்பதற்காக, சுன்னத் இது நபி வழி என்று தெரிய வைப்பதற்காக இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய வழிமுறையை ஓதி காமிக்கிறார். புகாரிலே ஹதீஸை பார்க்கிறோம். ஜனாசா தொழுகையில் சூரத்துல் ஃபாத்திஹா இருக்கு. இல்லாம நிறைய பேருடைய தொழுகையை பாத்திலா ஆக்குறாங்க, தொழுகையே இல்லாம ஆக்குறாங்க. அல்லாஹ் வாஞ்சி இதை நம்ம சரி செய்யக்கூடியவர்களா இருக்கணும். அதனால தான் நம்ம பல இடத்துல சண்டை போட்டு ஜனாசா தொழுகை நாங்க தான் தொழுவோன்னு கேட்கறதுலாம் காரணம் இதுதான். இவங்க ஓதக்கூடிய தொழுகை சூரத்துல் ஃபாத்தியாவே ஓதுறது இல்லை, எனவே நாங்க தொலை வைக்கிறோம்னு கேட்கறதுக்கு காரணமே இதுதான். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.